மக்கள் திமுக அரசின் அதிகப்படியான ஊழல் மற்றும் பொய் வாக்குறுதிகளால் சலிப்படைந்துள்ளனர். தமிழகம் தலைமுற தமிழனின் பயணம் பேரணி மாநிலம் முழுவதும் தனது பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. பல லட்சக்கணக்கான மக்களை இப்பேரணியில் இணைக்கிறது என அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு இன்று அமித்ஷா வரவுள்ள நிலையில் திமுக அரசின் மீது அமித்ஷா தனது கண்டனத்தினை பதிவு செய்துள்ளார். தமிழக மக்கள் திமுக அரசின் அதிகப்படியான ஊழல் மற்றும் பொய் வாக்குறுதிகளால் சலிப்படைந்துள்ளனர் என்று அமித்ஷா புகார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு இன்று வரவுள்ள நிலையில் திமுக அரசு மீது மத்திய அமைச்சர் அமித்ஷா புகார் தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் திமுக அரசின் அதிகப்படியான ஊழல் மற்றும் பொய் வாக்குறுதிகளால் சலிப்படைந்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. விவரம். வணக்கம். 2 நாள் பயணமாக இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வர இருக்கிறார். ஹலோ. தமிழக மக்கள் திமுக அரசின் அதிகப்படியான ஊழல் மற்றும் பொய் வாக்குறுதிகளால் சலிப்படைந்துள்ளனர் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. விவரம். வணக்கம். 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தமிழகம் வர இருக்கிறார். தமிழகம் வரக்கூடிய அவர் நயினார் நாகேந்திரனுடைய அந்த சுற்றுப்பயண நிறைவு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார். இதற்கிடையே தற்பொழுது திமுக அரசை கண்டித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அமித்ஷா அவர்கள் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழில் வெளியிட்டிருக்கும் அந்த பதிவில் தமிழக மக்கள் திமுக அரசின் அதிகப்படியான ஊழல் மற்றும் பொய் வாக்குறுதிகளால் சலிப்படைந்துள்ளனர் என்றும், தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பேரணி மாநிலம் முழுவதும் தனது பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது என்றும், பல லட்சக்கணக்கான மக்களை இப்பேரணி இணைக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று அந்த நிறைவு விழாவை ஒட்டி தமிழ்நாட்டின் புதுக்கோட்டையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் துடிப்பான நிர்வாகிகளுடன் உரையாற்ற இருப்பதாகவும் அதில் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் நயினார் அவரினுடைய தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற அந்த யாத்திரையினுடைய நிறைவு விழா இன்று புதுக்கோட்டையில் நடைபெற இருக்கிறது. இதில் அமித்ஷா கலந்து கொள்ள இருக்கிறார். சுமார் 2 லட்சம் பேர் இதில் கலந்து கொள்ள இருப்பதாகவும், இதில் அமித்ஷா அவர்கள் எழுச்சி உரை ஆற்ற இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு இன்னும் சற்று நேரத்தில் அவர் தமிழகம் வந்தடைய இருக்கிறார். இதற்கிடையே தற்பொழுது திமுக அரசை கண்டித்து இப்படியான ஒரு பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். இதில் முக்கியமாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக மக்களை திமுக அரசின் அதிகப்படியான ஊழல் மற்றும் பொய் வாக்குறுதிகளால் சலிப்படைந்துள்ளனர் என்றும், தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் இந்த பேரணி மாநிலம் முழுவதும் தனது பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது, பல லட்சக்கணக்கான மக்களை இந்த பேரணி இணைக்கிறது என்றும் அந்த பதிவில் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.